இந்த மாதம் எங்கள் வீட்டில் என்ன மளிகை சாமான் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாமா? நான் மாதம் ஒரு முறை மளிகை சாமான் வாங்குவேன். மாதத்துக்கு என்னென்ன பொருள் இல்லையோ அதை வந்து லிஸ்ட் எழுதி வச்சுக்கிட்டு அதை மளிகை கடையில் கொடுத்துருன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து கொண்டாந்து கொடுத்துருவாங்க. இதே நம்ம கடைக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு தேவையில்லாத பொருளாக நம்ம வாங்கிட்டு வருவோம். அதை தவிர்க்கிறதுக்காக நான் அந்த ஐடியா செய்வேன். இப்போ என்னென்ன வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாமா? இது வந்து மைதா மாவு. நான் வந்து எப்பயுமே வாங்க மாட்டேன். சரி, கிறிஸ்மஸுக்காக வாங்கினேன். இது வந்து சேமியா பாக்கெட் 1. இது வந்து பாயசத்துக்காக வாங்கினேன். இது மொச்சை பயிறு. இது வந்து 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். இது கருப்பு உளுந்து, களிக்கு மாவுலாம் அரைக்க. இது வந்து நாகா ரவை. இது 1/2 கிலோ. இது வந்து பச்சை பயிறு 1 கிலோ. உளுந்து 1 கிலோ. இது வந்து 1/2 கிலோ கோதுமை மாவு. இது ரெண்டும் வந்து ரைஸ் பிராண்ட் ஆயிலு. இது வந்து மிஸ்டர் கோல்ட் ஆயில். இது மீன் குழம்பு, கறி குழம்புலாம் வச்சா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இந்த நூடுல்ஸ் வந்து 10 பாக்கெட்டு 77 ரூபா. இதே நம்ம லூஸில் வாங்கினோம்னா இது ஒரு பாக்கெட் வந்து 10 ரூபா. ஆனால் நம்ம ஒரு பாக்கெட்டாக வாங்கினோம்னா 23 ரூபா நம்மளுக்கு சேவ் ஆகுது. அப்புறம் இது வந்து முந்திரி 1/4 கிலோ 225 ரூபா. இது வந்து பாதாம் 1/4 கிலோ 200 ரூபா. இது வந்து கிராம்பு 50 70 ரூபா. இது வந்து ஏலக்காய் 70 ரூபா. இது வந்து திராட்சை வந்து 75 ரூபா. இதெல்லாம் வந்து மளிகை கடையில் 10 ரூபாய்க்கு வந்து பாக்கெட்டு போட்டு விற்கிறாங்கல்ல, அது வந்து 10 ரூபாய்க்கு 5 பாதாம் தான் இருக்கும் இந்த பாதாம் வந்து. ஆனால் நம்ம வந்து 1/4 கிலோ வாங்கணும்னு வச்சுக்கோங்க, அதில் டபுள் மடங்காக இருக்கும். நம்மளுக்கு அது நல்ல லாபம் இருக்குது. அதனால் நம்ம 1/2 கிலோ 1 கிலோ வாங்க முடியாட்டி கூட நான் அப்படி தான் மாதம் 1/4 கிலோ வாங்கிடுவேன். அப்புறம் வந்து எல்லா பொருளுமே அப்படி தான். இது திராட்சை அப்படி தான். நம்ம வந்து மளிகை கடையில் அப்படி வாங்கணும்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி லூஸில் ஃப்ரெஷ்ஷாக மாதம் புது பொருளாக கிடைக்கும். நீங்களும் முடிஞ்ச அளவு வந்து இந்த மாதிரி மளிகை கடையில் இந்த மாதிரி 1/4 கிலோவாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி மளிகை சாமான் வாங்குவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.